ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா ஹோம் ஸ்டைல். நானும் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். நானும் ஒரு கற்றுக்குட்டி தான். நான் என்ன கற்றுக்குறேனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் யார்கிட்ட கற்றுக்குறேன் அப்படின்லாம் இல்லை. நம்ம இருக்கிற ஏரியாவில் நிறையா வேறு வேறு ஸ்டேட்காரவங்க, வேறு ஊருக்காரவங்களாம் இருக்காங்க. அவங்க செய்கிறது, அதாவது சென்னையில் சாப்பாடுன்னு பார்த்தாலே நல்லா சூப்பராக செய்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செம்மையாக கலக்குறாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் டிப்ஸு கேட்டு தான் நானும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் நாம் இந்த வீடியோலையும் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ருசியான டேஸ்டான கோவில் புளியோதரை தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் சமையலுக்கு புதுசுன்னா நம்ம வீடியோவை பார்த்து சாப்பாடு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொடியை தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இதில் நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம கடாய் எடுத்து அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பொன் வறுவலாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு ஒரு 50 கிராம் எண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு கடலை எண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் நிலக்கடலை, உங்களுக்கு போதுமான அளவு நிலக்கடலை நிறையா சேர்க்கலாம். நிலக்கடலை போதுமான அளவு நிறையா சேர்த்தாலே நல்லா மென்று சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புளியோதரை. ஸோ அதோட நிலக்கடலையோட நான் கடலைப்பருப்பும் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பட்டை வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு நம்ம செய்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் நான் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கையில் பிடிச்சி இப்படி உருட்டுனா ஒரு உருண்டை நம்ம சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸோட, கொஞ்சம் நெல்லிக்காயில் லெமன் சைஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த சைஸில் நம்ம புளி எடுத்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1/4 மணி நேரம். ஸோ இப்போ அந்த புளியை நம்ம இதில் ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைக்கும் போது தான் அந்த எண்ணெய் நல்லா மேலே கொதிச்சு வரும். ஸோ நம்ம இதில் புளியோதரை ரெசிபி மட்டும் செய்யலை, கருவேப்பிலை சாதமும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு நான் கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை நைட்டே நீங்கள் நல்லா அலசி காய வச்சுடுங்க. காலையில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கும் சரி, புளியோதரை சாதம் செய்கிறதுக்கும் ஒரே பொடி தாங்க செய்ய போகிறோம். இந்த பொடியை நம்ம கருவேப்பிலை சாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கருவேப்பிலையை அந்த பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு புளியோதரை சாதம் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பொடி 1/4 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை சாதம்னா கருவேப்பிலை சாதமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சோறு நம்ம பொழுன்னு நல்லா ஒரு 3/4 பதத்தில் வெந்திருக்கணும். ரொம்பலாம் வெந்திருக்கக்கூடாது, 3/4 பதத்தில் தான் இருக்கணும். நல்லா பொழுன்னு வரணும். நம்ம நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு, ஸோ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணால் கருவேப்பிலை சாதம், இல்லைன்னா அது புளி சாதங்க, கோயில் புளியோதரை. இந்த ரெசிபி, இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கோவில் புளியோதரை மாதிரி தான் இங்கே இருக்கும். கோவில் புளியோதரையே தான். ஏன்னா நான் இது பக்கத்தில் ஒரு ஐயங்கார் பாட்டிக்கிட்ட கேட்டு செஞ்சது. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிற ஒரு ரெசிப்பியாக வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். அதை விட அட்டகாசமாக ஊறப்பட்ட மிளகான்னு சொல்லுவாங்க தெரியுமா, எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தா, அப்புறம் மிதுக்கு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வத்தல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாருமே ஒரு பிகினர்ஸ் லெவலில் தான் இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம நிறையா டெய்லரிங் வீடியோஸ் தான் நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி புதுசாக இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் நானும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.